ஓட தொலைத்திருக்கீங்களே, ஆனா முத்துராமலிங்கத்தோட முகத்தை பார்க்கல. போலீஸ் கைய வெட்டி தொங்க விட்டுருக்கான். போலீஸ பந்தாடி இருக்கான். கைய வெட்டும் போது கூட இருந்த போலீஸ்காரங்க அவ அடிக்கு பயந்து என் கூட வர பயப்படுறாங்க. இது வரைக்கும் அவ போட்டோ கூட நான் பார்க்கல. ஏ உங்ககிட்ட கூட இல்லையா? இல்ல வச்சுக்கிட்டே இல்லங்கிறீங்களா? அவ வீட்ல ஏதாவது போட்டோ இருக்கும்ல, போய் எடுத்துட்டு வாங்க. ஐயா, நீங்க என்ட்ரியா நினைக்க வீட்டை அடிச்சு நொறுக்கி எரிச்சிட்டீங்க. போட்டோ எப்படியா கிடைக்கும்? ஏன் ஓட்டர் லிஸ்ட்ல கூட இல்லையா? சார் ஓட்டர் லிஸ்ட் கிடைச்சிச்சு சார். இந்தாங்க சார். என்னையா இது? நான் இல்ல சார். எலெக்ஷன் கமிஷன்ல தப்பா போட்டோ ஒட்டிடுறாங்க சார். சார் டி ராஜேந்தருக்கு எவ்வளவு முடி இருக்கு சார், அவருக்கு பதிலா மொட்டா ராஜேந்திர போட்டோ ஒட்டிட்டாங்க சார். இவ்வளவு ஏன் சார் நம்ம ஊர் மாயாண்டி போட்டோவுக்கு பதிலா கேரள முன்னாள் சிஎம் உம்மன் சாண்டி போட்டோ ஒட்டிட்டாங்க சார். சோ இட்ஸ் a pure typographical error and terror of election commission சார். You come here. கல்யாணமாக எத்தனை நாள் ஆச்சு? 15 நாள் ஆச்சு சார். கல்யாண ஆல்பம் எடுத்துட்டு வா. ஓ எடுத்துட்டு வா. என்னடா கல்யாண மாலை மோகன் மாதிரி ஆல்பம் எடுத்து வர சொல்றாரு? பொண்ணுங்கன்னு பாக்குறாரு. அவர் பொண்ணை பார்த்தா என்ன, பேனை பார்த்தா என்ன, எது நடந்தாலும் டோனி மாதிரி நம்ம கூலா இருப்போம். யா बिल्कुल ठीक है, बिल्कुल ठीक है. You said something? इस देश में गंगा बहती है सर. இந்தாங்க சார். இதுல யார் யாருன்னு சொல்லி எனக்கு. இது அவங்க அம்மா அப்பா, மேல இருக்கிற தங்கச்சி. முத்துராமலிங்கம் எங்க? அவன் கல்யாணத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன் சார். சார், இந்த எக்ஸ்எம்எல்ஏ தென்னரசு இருக்கான்ல, அவன் பொண்ணு விஜயலட்சுமி, அவளுக்கும் முத்துராமலிங்கத்துக்கும் லவாங்கின்னு இந்த ஊர்ல பேசிக்கிறாங்க. எலிய வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஐயா இருக்காரா? ஐயா உள்ள இருக்காவ. உங்க ஐயா இனிமே தாண்டா உள்ளே போறாரு. ஐயோ சுட்டுப்படாதியா. வேட்டி இறக்கி விடுறா. போலீஸ்காரன்ற மரியாதை இல்லாம. வாங்க டிஎஸ்பி சார், நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். நீங்க ஒரு விஐபி, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். முத்துராமலிங்கத்துக்கு உங்க வீட்டுல உள்ள யாரோ தான் கம்யூனிகேட் பண்றாங்க. முத்துராமலிங்கத்தை உடனே சரண்டர் ஆக சொல்லுங்க. உயிரோட விடுறோம். சரண்டர் ஆகலன்னா அவனை என்கவுண்டர்ல ஷூட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. கண்டிப்பா அவனை நான் சுட்டு பிடிப்பேன். கடைசியில அந்த நம்பர் எந்த ஏரியா டவர்ல கட்டாச்சுன்னு தெரியுமா? சார் அது கிருஷ்ணாபுரம் வில்லேஜ் டவர் நம்பர் 2ல கட் ஆயிருக்கு சார். ஓகே சார், அந்த பொண்ணு இன்னும் வரவே இல்லை சார் வெளியே. வெயிட் பண்ணுங்க, இப்ப வரும். சார் அங்க பாருங்க. சார் come on boys, listen to my instructions. எஸ் சார். ஓடியா 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 ஓடியா. ஜேம்ஸ், என்ன பண்றீங்க நீங்க? காலகையும் காத்தா பறக்கலாம் பாருங்க. நீங்க இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணுங்க. கோ, நான் வேற ரூட்ல வரேன். நீங்க ஆத்திரப்பட்டு ஓடி வரத பார்த்தா ஏதோ அதிரடியா செய்ய போறீங்கன்னு நினைச்சேன். இப்படி மூத்திர சந்தல முட்டி போட்டு நிக்கிறீங்களே, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. போடா முட்டாள். ஆக்ஷன்ல இறங்கிறதுக்கு அவன் என்ன? ஐயா வணக்கம்யா. எதுக்குடா ஓடி வர்ற? யார் நீ? பட்டியிலேருந்து ஒரு ஆட்டுக்குட்டி தப்பிச்சு போயிடுச்சு, அதான். கிருஷ்ணாபுரம் வில்லேஜுக்கு எப்படி போகணும்? இதே ரோடு தான்யா, ஒரு 2 கிலோமீட்டர். சரி, வண்டியில ஏறு. ஐயா ஏறா. ஆமா, உனக்கு முத்துராமலிங்கத்தை தெரியுமா? தெரியுமையா. பெரிய வீரனாமே அவ. வீரன் தான், ஆனா முதுகுல மட்டும் குத்த மாட்டான். எலிய சுட்டு வாங்குற பேரை விட புலிய சுட்டு வாங்குற பேர் தான் எனக்கு வேணும்.
ஐயா நீங்கள் கேட்ட கிருஷ்ணாபுரம் இதுதான். நான் கிளம்பட்டுமா? சரிங்க. ஏய் நெல்லு, அவனை பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணு. ஐயா உங்கள் ஃபோன் நம்பர் ஐயா? 99 99 42 42 88 88 62 62 36. 36. ம், வரேங்கய்யா. ஹலோ டிஎஸ்பி முத்துராமலிங்கத்தை நேர்ல பாத்திருக்கியா? நேர்ல பார்த்தா கையெடுத்து கும்பிடுவல. வாட்ஸ்அப் தட்டி பாரு, பறிஞ்சு வச்ச சிங்கம் மாதிரி இருப்போம்ல. ஏய், இன்னொரு தடவை என்கிட்ட சிக்குன உன் நெத்தி போட்டு தெரிச்சிரும். நீ சுட்டு பிடிக்க சிட்டுக்குருவில அந்த முத்துராமலிங்கம் ராஜாளி கழுகு. ராஜாளி கழுகு கழுகு. முத்துராமலிங்கத்தை நேர்ல பார்த்துட்டேன். இவன் தான் முத்துராமலிங்கம். இம்மீடியட்டா இவன் போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஊர் முழுதும் ஒட்டுங்க. ஓகே சார். இவன் தான் முத்துராமலிங்கமா? நாம ஊருக்குள்ள என்ட்ரி ஆன அன்னைக்கே அவனை பிடிச்சிருந்துருக்கலாம். நீங்க தான் அவன் பெரிய படிப்பாளி, அறிவாளி, வருங்காலத்துல பெரிய டிஎஸ்பி ஆவான்னு சொல்லி சல்யூட் அடிச்சது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து சல்யூட் அடிக்க வச்சீங்க. நீ தான் கலாம் மாதிரி இருக்காரு, சலாம் போடுன்னு சொல்லி என்னையில கோர்த்து விட்ட. இதுல உனக்கும் பங்கு இருக்கு. தயவு செய்து அந்த செல்ஃபியை அழிச்சிருப்பா. செல்ஃபி எடுக்கும்போது மட்டும் குல்ஃபியாய் சாப்பிடுற மாதிரி இருந்துச்சுல்ல, இதுல ஆட்டோகிராஃப் வேற. ஆட்டோகிராஃபா? முடிஞ்சா மோதிப்பார், முடியாவிட்டால் வேடிக்கைப்பார். வெறியுடன். என்னடா இது ஆட்டோகிராஃபியே வெறியோட போடுறானுங்க. வெறியுடன் முத்துராமலிங்கம். ஐயோ ஐயோ சார், என்ன பண்றீங்க? தடையிட்ட அழிக்கிறேன்டா. முத்துராமலிங்கத்தை பிடிச்சலாம் சார், மிஸ்ஸே ஆகாது. ஏய், எங்க கிளம்பிட்ட? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், நீ திருந்துற மாதிரி இல்ல. போய் அந்த முத்துராமலிங்கத்துக்கிட்ட சொன்னேன்னு வை, உன்னை 2 துண்டா வெட்டிடுவான். நீ உயிரோடு இருந்தா தானே முத்துராமலிங்கத்துக்கு சொல்லுவேன். இருடி, உன்னை கண்டம் துண்டமா வெட்டுறேன். ஏய் நில்லு. ஏய், உன்னை ஒலி போடாம விட மாட்டேன். நில்லு, ஓடாத. தம்பி, என்ன வெட்ட வரோம், காப்பாத்துங்க. ஏய் ஏய், தம்பி, உங்களை போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டு இருக்கிறது என் புருஷன் தான் தம்பி. அவன் நேரா போய் போலீஸ்ல தான் சொல்லுவான். போலீஸ் இங்க வரதுக்குள்ள நீங்க தப்பிச்சு போயிருங்க தம்பி. என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடி நடக்கட்டும். போயிருங்க தம்பி, போயிருங்க. இந்த பாருங்களேன், எந்த நேரத்துலயும் போலீஸ் நம்மள ரவுண்டு கட்ட வருவான். சாக்கிரதையா இருக்கணும், புரியுதா? என்னல ஐயா, கிராம்ஸ் பொண்டாட்டி உங்களை சந்திச்சு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லுதாவ. போய் வர சொல். சரிங்க ஐயா. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஏமா என் கால விழுகுற? எந்திரிமா, எந்திரி. எதுக்கு அழுகுற? ஐயா, என் புருஷன் தான் உங்க எல்லாரையும் போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டு இருக்கா. அவன் அரசாங்க அதிகாரி, அவன் கடமையத்தான் அவன் செய்யறான். அதுக்கு நீ ஏமா அழுகுற? உங்களுக்கு நான் பண்ண பாவத்துக்கு ஆண்டவன் எனக்கு இந்த ஜென்மத்துல புள்ள இல்லாம பண்ணிட்டா. எனக்கு நீ பாவம் பண்ணி? ஆமாங்க ஐயா. 24 வருஷம் முன்னாடி நீங்க குலதெய்வ சாமி கும்பிட போயிருப்பீங்க. ஐயா, கோயிலுக்கு சொந்தமான 50 ஏக்கர் நெல் விளையிற பூமியை பரம்பரை அனுபவிச்சுட்டு வரீங்க. இப்ப நாங்க கோயில் கட்டணும், பேசாம நிறுத்தி விட்டுட்டு போங்க. கோயில் நடந்தானே, அந்த சாமி காக்கட்டும், நாங்க கொடுத்துக்கிறோம். இந்த பாரு, அந்த நிலத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த சாமியை கும்பிடுற 2000 குடும்பம் இங்க இருக்கு. இந்த 2000 குடும்பத்துல எவனாவது ஒருத்த ஆம்பளையா இருந்தா என் வேலு கம்புக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா வந்து நிலத்தை பத்தி பேசுங்களேன். நான் இருக்கேன்டா. இந்த கோயில் சொத்து யாரோடது?
உங்க அப்பா வீட்டு சொத்தா? என் முப்பாட்டம் எழுதி வச்ச சொத்து. சாமி கொடுத்த உடம்புல இருந்து எதையாவது இழந்துராத, முழுசா போய் சேரு. யாரு முழுசா போறா யாரு அறகுறையா போறான்னு சண்டை முடிஞ்ச பிறகு பார்த்து வந்து பாடுறா.